யாவருக்கு தரலாம். வேத வசனத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை கடைசி பகுதி. நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். அது மட்டும் நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஆமென். இந்த ஒரு அருமையான சம்பவம் நல்லா கவனிக்கணும். வேத வசனத்திலிருந்து நாம் தியானம் பண்ணும் பொழுது சகலமும் ஆசீர்வாதமாய் அமையணும்னா நாம் ஜெபத்தோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் பேசுகிறார், யாக்கோபின் இடத்துல பேசுகிறார். நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஆண்டவர் பேசுகிறார், அவனோடு கூட யாக்கோபோடு கூட பேசுகிறார். அதுதான் அவனுக்கு முதல் தடவை. ஆண்டவர் பேசும் பொழுது பயந்து எழுந்து உட்கார்ந்து விட்டான். அதுக்கு மேலே அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ என்ன செய்ய, உன்னுடைய தாய் மாமனாகி லாபான் வீட்டுக்கு போ, சீரியாவில் இருக்குது அவனுடைய வீடு. அங்கே போய் நீ அவனுடைய மகள் ரெபேக்காள் என்கிற ஒரு பெண் இருப்பதாக நான் அறிகிறேன். ரெபேக்காளுடைய அண்ணன் மகன் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்கே போய் நீ அவர்களை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வா, இங்கே கானானிய பெண் வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகிறார். அனுப்புகிற பொழுது அவனுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு பெத்தேல் என்கிற ஒரு இடத்துல, வனாந்தரமான இடம், அந்த வனாந்தரமான இடத்துல ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வச்சு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அதில் தேவதூதர்கள் வானிலிருந்து கீழே இறங்கவும் கீழிருந்து மேலே ஏறுகிறதையும் அவன் பார்க்கிறான். ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனத்தை அவன் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அந்த ஏணிக்கு மேலே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கார். நல்லா கவனிக்கணும், மேனிக்கு மேலே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். அவர் தான் இந்த தேவனுடைய மனுஷனாகி யாக்கோபு இடத்துல பேசுகிறார். உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன் நான், ஈசாக்கின் தேவனும் நான் தான், உங்கள் அப்பா ஈசாக்கினுடைய தகப்ப தேவனும் நான் தான், உன்னோட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்லுவது நீ கேட்டீங்கன்னா இந்த தேசம் முழுவதையும் நான் என்ன செய்வேன், உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் பேசுகிறாரு, இவன் பதில் பேசுகிற பயந்துட்டே இருந்துச்சு உட்காந்துட்டான். பல இடங்களில் பல சமயங்களில் ஆண்டவர் பேசுகிறார், நாம் தான் உணர்வதில்லை. அந்த பேசுகிறத நம்ம கவனிக்காத பொழுது பல நஷ்டங்களை நாம் அடைகிறோம், பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். அல்லேலூயா. பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். தேவன் பேசும் பொழுது நாம் பதில் பேசணும். ஒருத்தர் என்னோட பேசுகிறாருன்னா அவர் பேசுறதுக்கு நான் எதிர்பார்த்தம் கொடுக்கலன்னா என்னால் என்ன செய்ய முடியாது. நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. பேச பேச நான் பதில் கொடுக்கணும். இப்படி பேசாததுனால தான் நிறைய நஷ்டங்கள் வருகிறது. ஆண்டவரோட மனுஷனோட பேசணும்னா பிரச்சனை வரும். உதாரணத்துக்கு என் வீட்டுக்காரம்மாவோட ரொம்ப பேசணும்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமோட எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப பேசினேன்னா நசுக்குன்னு ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. அந்த கடையில் ஒரு நல்ல துணி ஒன்று வந்துருக்குது கேள்விப்படுறேன், ஒரு புடம் வந்துருக்குதுன்னு கேள்விப்படுறேன்பாங்க. அங்கே ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நானும் பேச வேண்டியதாக இருக்கும், அவர்களும் பேச வேண்டியதாக இருக்கும். ஆண்டவரோடு பேசுனா நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் அவர்கிட்ட பேச பேச என்னுடைய இருதயத்தின் அபிலாஷைகளை அவர் கண்டு என்ன செய்வார்கள், உடனே பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, யோபு சொல்கிறான் ஒரு இடத்துல 15வது அதிகாரம் 11வது வசனத்தில், தேவன் அருளிய ஆறுதல்களும்
நம்மோடு சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சு. தேவன் அருளிய ஆறுதல்கள். மோடே சொல்லப்படுகிற மிருதுவான போதும். தேவன் அருளிய ஆறுதல்கள். நிறைய நஷ்டங்கள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில், நிறைய தோல்விகள் இருக்கும். கணவனால தோல்வி, மனைவினால தோல்வி, பிள்ளைகளால தோல்வி. அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை. தேவன் ஆண்டவரை சொல்லிட்டார், நான் இங்கே வந்ததுக்கு பிறகு உனக்கு எல்லாம் சமாதானமாக இருக்கும்னு நினைக்காது. உன் குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். ஏன் அப்படி இருந்தால் தான் நீ எப்படி என்னிடத்துல சமாதானமாக இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியும். என்னோட தொடர்பு வேணும்னா நீ என்னோட தான் பழகணும், என்னிடத்துல தான் ஐக்கியம் கொள்ளணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவன் ஆறுதலை கொடுக்கிறத அவர் மிருதுவாக தான் பேசுவார். ஆமாம். சில சமயத்தில் சோறு பேசும், சில இடத்துல இந்த ஸ்கிரீன் ஏதோ சொல்றது போல இருக்கும். ஒரு அருமையான ஒரு மனுஷனை எனக்கு தெரியும். நான் அதாவது வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பள்ளியில் லைப்ரரியில் அதிகமாக படிக்கிறவன் எனக்கு ஒரு பேர் உண்டு. அங்கே சாண்டிலினுடைய புத்தகங்கள் எல்லாம் பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். கடல் புராணம் இருக்கும், யவனராணின்னு இருக்கும். அந்த நிறைய புத்தகங்கள், அவருடைய புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். பாகம் 1, 2, 3 நிறைய புத்தகங்கள், நல்ல எவ்வளோ பெரிய புத்தகங்கள் நிறைய படிப்பேன். அந்த சாண்டிலின் எழுதுவார், அவன் புறப்பட்டு புறவியில் ஏறி வருகிறான், அவனுக்கு முன்பாக அங்கே வீசுகிற அந்த கிளைகள் எல்லாம் நீ வர வேண்டாம் என்று தடுப்பதை போல் அவனை தடுத்து கொண்டு வந்தது. ரொம்ப அழகா இருக்கும். அதை போல தேவன் சில சமயத்துல ரொம்ப அழகா பேசுவார். அவர் பேசுறது வேதத்திலிருந்து மாத்திரமல்ல, பல சூழ்நிலைகளின் வழியாக கூட பேசுவார். அவர் பேசும்போது நம்ம கீழ்ப்படுத்திட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. கீழ்ப்படியாதப்ப நிறைய நஷ்டங்கள். ஒரு அழியை சொல்லுவோமா, ஆண்டவரே நான் இன்னிலிருந்து நான் கீழ்ப்படிய ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். ஆமே. 42:4 சொல்ற, நீர் எனக்கு செவி கொடு, அப்பொழுது நான் பேசுவேன். 5வது வசனத்தில் சொல்ற, என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உண்மை காணும். நீ இந்த இடத்துல பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். என் காதால கேட்டேன், தேவன் அங்கங்கெல்லாம் அற்புதம் செஞ்சான்ட்டு என் கண்ணால இப்ப நான் பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு காத்திருந்த இந்த காரியங்களை எதுவுமே கை கொள்ளலையே. நான் ரட்சிக்கப்பட்டு என்னை ஊழியக்காரனா கர்த்தர் கொண்டு வந்தது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு 83ல் 81 கடைசியில் தான் சரியாக புதுப்பிக்கப்பட்டு இந்த பணிக்கே ஒப்பு கொடுத்தேன். 90லேருந்து அங்கீகரிக்கப்பட்டு 94 ஆர்டினேஷன் பாஸ்டர் எம்எஸ் ஜோசப்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மிக மூத்த ஊழியக்காரர், அவர் தான் வந்து ஆர்டினேஷன் பண்ணார். பெரிய மண்டபத்தில் வச்சு நடந்தது. என்னுடைய தகப்பனார் இதில் அதெல்லாம் குறை வைக்கல. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் என் தகப்பனாருடைய பாசம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மாவுடைய பாசம் என்னன்னு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் 2 பேருமே என்னை வெறுத்தாங்க. அது ஒரு காலம். ஆர்டினேஷன் பண்ணாங்க. ஆனால் 2002க்கு பிறகு தான் ஞானஸ்தானம், திருவிருந்து எல்லாமே நான் கொடுத்தேன். அவ்வளோ பயம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. எடுத்த உடனே நேற்றுக்கு விசுவாசி, இன்னைக்கு பாஸ்டர், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஸ்பீக்கர். எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கை கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. யார் தான் பார்த்தா? ஆதாம் பார்க்கல, ஏவாள் தான் பார்த்தா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதோ ஒரு கேப்பு, ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு கேப்பு. கொஞ்சம் எப்ப கேப்பு கிடைக்குதோ அந்த சமயத்துல தான் பிசாசு ஒன்று நுழையும். கணவன் மனைவி உறவுல ஒரு பிரச்சனை வருதா, அப்போதான் ஒரு பிரச்சனையே பிசாசு உண்டாக்குவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கேப், கணவன் மனைவியுடைய உறவு பிரிதல் என்பது ஒரு இரவுக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. அதுக்குள்ள சமாதானம் ஆயிடணும். இல்லைன்னா சத்துரு உள்ள நுழைஞ்சிடும். அந்த மனைவியானவள் கொஞ்சம் கேப் கிடைக்குது. அப்போ போய் அந்த மரத்தை போய் பார்க்குறார்.
அதில் இருந்த சர்ப்பம் சொல்லுது, அவளை பல விதமான பொய்களை பேசி அவளோடு அது பேச ஆரம்பிக்கிறது. அது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறதை கண்டு அதன் கனியை பறித்து புசித்தால் தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்ப பாவம் எங்கிருந்து வந்துச்சு? ஸ்ரீக்குள்ள இருந்து புறப்பட்டு வந்துச்சு. நல்லா கவனிக்கணும். எந்த நெருக்கமான சூழல் இருந்தாலும், எப்பேற்பட்ட பார்வைக்கு இனிமையான உலகம் வந்து பார்வைக்கு முன்னாடி நின்னாலும் அந்த பக்கம் சாயாம அப்படியே கர்த்தர் பக்கமா சாத்து நிற்கணும். ஒரு கணவனானவள் தன் மனைவியை ரொம்ப நேசிக்கணும். கேப்பே கொடுக்கக்கூடாது. வேலை நிமித்தத்தை தவிர மற்ற நேரங்களிலே மனைவிகளிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லணும், எல்லாவற்றையும் ஷேர் பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளோ வருது என்னங்கிறது என் மனைவிக்கு தெரியும். ஆனால் நான் தான் எல்லாத்தையும் செலவு பண்ணுவேன். அனாவசியமாக ஒரு பைசா கூட நான் செலவு பண்ண மாட்டேன். எதை சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும் எல்லாம் என்னுடைய மனைவிக்கு தெரியும். நான் இப்படி தான் செய்வேங்கிறது அவங்களுக்கு உத்தரவாதமாக தெரியும். வருகிறவைகளை என்னிடத்தில் கொண்டு வந்து வைப்பது அவங்களுக்கு வழக்கம். அல்லேலூயா. அந்த காரியத்தில் ரொம்ப கரெக்டாக அவங்களும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். அப்போ என்னுடைய வருவாய்கள் என்னுடைய மனைவிக்கு நல்லா தெரியும். என்னுடைய செலவுகள் என்னுடைய மனைவி, அதாவது ஊழியத்துக்கு நல்லா தாராளமாக செய்வேன். நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு நல்லா செய்வேன், ஊழியக்காரர்களுக்கு நல்லா செய்வேன். மீதி இருக்கிறத குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுட்டு மீதியை சேமித்து வைப்பேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். அனாவசியமாக டாம்பிகமாக அதை செஞ்சு இப்படிலாம் நான் செய்யவே மாட்டேன். கரெக்டாக செய்வேன். அதே மாதிரி என்னுடைய மனைவியும் கூட அவங்களுக்கு கிடைக்கிறதுலேருந்து ஜாக்கிரதையாக செலவு பண்ணுவாங்க, செய்வாங்க. அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. பெண்கள் ஐக்கியத்துக்கு அவங்க சரியாக செய்வாங்க. உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் குடும்ப பிரகாரமாக ஒருவருக்கு ஒரு அன்பிலே உத்தரவாதத்தோடும் பயத்தோடும் பக்தியோடு நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராது. கேப்பு வரும்போது தான் பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் தேவனோடு பேசவும் பழகவும் வேண்டும். தேவனிடத்தில் பேசணும். பிரிவினைகளுக்கு ஒரு கணவன் மனைவி உறவில் இடம் கொடுக்கவே கூடாது. தேவனோடு உள்ள நெருக்கம் குறையவே கூடாது. நல்லா கவனிக்கிற வசனம், அதிலே 8வது அதிகாரம், அதாவது 8வது வசனம் சொல்லுது பாருங்க. அருமையான ஒரு வசனம். 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. அவன் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். வசனம் 8, 3:8. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒரு இளைஞ சொல்லுங்க பார்ப்போம். அப்ப தேவன் ஒவ்வொரு நாளும் சபைகளில் வந்து பேசுகிறார், குடும்பங்களில் வந்து இடைபடுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்க நினைக்கும் பொழுதெல்லாம் முன்னாடி வாங்க, இங்கே சேர் இருக்கு பாருங்க, இங்கே வாங்க. அவர்கள் எப்பொழுது நினைக்கிறார்களோ அப்பொழுது தேவனோடு பேசுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. தேவனிடத்தில் நான் பேசணும்னு நினைச்ச போது தேவன் வந்திருப்பார். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசுகிற அந்த உறவில் குறைவா இருந்தாங்க. பிசாசுக்கு கொஞ்சம் சிந்தனையை ஏவாள் கொடுத்த பொழுது தேவ சித்தத்தையும் சத்தத்தையும் மறந்தார். அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு? ஆண்டவரோட பேசல. ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க அந்த விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அந்த சர்ப்பம் வந்து என்கிட்ட இப்படி சொல்லுது, நான் என்ன செய்யறதுன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த பிரச்சனையே இடம் இல்லை. கொஞ்சம் கேட்காததுனால தான் அவ்வளோ பிரச்சனை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஒரு சமயத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவினைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த மாதிரி சமயத்தில் அவர்கிட்ட நயம் போகணும் அப்படின்னு நினைக்காம, அல்லது அவர்கிட்ட நயம் போகணும்னு அவங்க நினைக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து அப்படியே அந்த தேவன் காட்டின கணவன் மனைவி உறவை நினைவில் கொண்டு திருமணமான பொழுது இருந்த அதே விருப்பங்களும் செய்கைகளும் என் மனசுல இருந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல நிற்கும் பொழுது கர்த்தர் என்னை தவறான பாதையில் கொண்டு போக மாட்டார், ஆசீர்வாதமான பாதையில்
ஆண்டவரோட பேசணும். ஏவாள் தன் கணவனிடத்திலேயாவது பேசியிருக்கணும். ஏங்க ஒரு சம்பவம் என்ன, அந்த மரம் விளக்கப்பட்ட மரத்திலிருந்து அந்த பிசாசு பேசுது. பிசாசு கூட சொல்லுவாங்க, சர்ப்பம் பேசிச்சு, இது ரொம்ப நல்லது, நீ சாப்பிட்டீங்கன்னாக்க நீ எப்படி இருப்பேன்னு சொல்லுது, நான் அதை செய்யலாமாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான், வேண்டாம் அந்த பக்கம் போய் பேசாத, இரு நாம் ஒன்று செய்யணும். நம்ம ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவரே, அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வந்தார். இவங்க நெருக்கமா வேதனையில் இருக்கிற சமயத்தில் அல்லது தவறான ஆலோசனைகளை பெறக்கூடிய சூழ்நிலைகளில் அவங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவர் கீழே இறங்கி வந்திருப்பாரு. கூப்பிடுங்க. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய வேதம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சாட்சியை நிற்கும் பொழுதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு அருமையான பாடல் சகோதரர் கோவை சவுந்தரராஜன் அவர்கள் பாடின ஒரு பாடலை ஒரு 2 அடி மாத்திரம் பாடுவேன். உள்ள மகிழ்ந்து துதி பாடுவேன், என்னாலும் போற்றிடுவேன். என்னாலும் போற்றிடுவே, உள்ள மகிழ்ந்து துதி பாடுவே, என்னாலும் போற்றிடுவே. என் மேல் இரக்கம் கொண்டு உம்மை பலியாய் தந்தீர், என் மேல் இரக்கம் கொண்டு உம்மை பலியாய் தந்தீர். சோர்ந்திட்ட நேரத்தில் கரம் நீட்டி அணைக்கிறது. இவங்க 2 பேரும் அந்த மரத்தில் போய் பேசாம, விளக்கப்பட்ட கண்ணிகள் இடத்துல பேசாம, அதுல இருந்த சர்ப்பத்தின் இடத்துல பேசாம தேவனிடத்துல பேசிட்டாங்கன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? சோர்ந்திட்ட நேரம் கரம் நீட்டி அணைத்தீர், சோர்ந்திடாத பலனை தந்தீர், சோர்ந்திடாத பலனை தந்தீர். பாடி துதிக்கலாம். சோர்ந்திட்ட நேரம் நீட்டி அணைத்து, சோர்ந்திடாத பலனை கரம் நீட்டி அணைத்து, சோர்ந்திடாத பலனை பலனை தந்தி. உள்ள மகிழ்ந்து பாடுவே, என்னால் போற்றிடுவே. உள்ள மகிழ்ந்து பாடுவே, என்னால் போற்றிடுவே. சோர்வுகள் எல்லாவற்றையும்
கர்த்தர் கவனித்திருக்கிறார். ஆண்டவரிடத்துல பேசாத அந்த நிலைப்பாடில் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வருகிறது. அவரிடத்துல தெளிவாக பேசணும்னா குழப்பமே வராது. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து படிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆமென். அடுத்தது ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் இந்த பிரச்சனை வருது? நல்லா கவனிக்கணும். காயின் முதல் பையன், ஆபேல் 2வது பையன். காயின் செய்தது விவசாய பொருட்களை நிறைய செய்தான். ஆபேல் மந்தைகளை மேய்க்க ஆரம்பித்தார். 2 பேருமே 2 தொழிலை செஞ்சார். ஆனால் 2 பேருமே இந்த காரியங்களை செய்தாலும் காயின் தான் முதல்ல என்ன பண்றான், தன்னுடைய நிலத்தின் கனிகளிலே கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தான்? நிலத்தின் கனிகளிலே காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேலும் அப்படின்னா அண்ணங்காரனை பார்த்து தான் தம்பிக்காரன் என்ன பண்றான், மந்தையில செழுமையானவர்களை காணிக்கையாக கொண்டு வருகிறார். இந்த 2 பேரும் செஞ்சது தப்பு இல்லை, முதல்ல செஞ்சது காயின். ஆனா இவர்கள் 2 பேரிடத்துலையும் என்ன இல்லை, ஒரு மனம் இல்லை. அண்ணன் தம்பி கூட ஒரு மனம் இல்லை. 2வது அப்பாவுக்கு, ஏசப்பாவுக்கு, தூதனானவருக்கு எதை காணிக்கையா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத யார் கற்றுக் கொடுத்துருந்துருக்கணும்? அப்பா கற்றுக் கொடுத்துருக்கணும். ஆதாமும் ஏவாளும் கற்றுக் கொடுக்காததுனால, பிள்ளைகளோடு பேசாததுனால, பிள்ளைகளிடத்துல என்ன காரியம் செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்காததுனால ஒரு பெரிய முதல் கொலையே அங்கே நடக்குது. முதல் கொலை நடக்குது, ஒரு தவறு நடக்குது. அண்ணங்காரன் நிலத்தின் கனிகளிலே காணிக்கைகளை கொண்டு வருகிறான். அப்ப அப்பாக்காரன் சொல்லியிருக்கணும், தம்பி நீ செஞ்சதெல்லாம் சரிதான், உன் பிள்ளை நிலங்களிலிருந்து நீ காணிக்கை எடுத்து வர ரொம்ப சந்தோஷம், அந்த ஆண்டவருக்கு கொடுக்கணும், நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணும்ப்பா. என்ன? நான் தவறு பண்ணிட்டேன். தவறு பண்ண உடனே ஆண்டவர் சில தோல் உடைகளை எனக்கு கொடுத்தார். அது யார் கொடுத்த உடை? அவருடைய சரீரத்திலிருந்து பிச்சு கொடுத்தாரா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒன்று, என் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக ஒரு கனிகள் இருக்க முடியாது. என்ன இருக்கணும்? ஒரு ஆட்டினுடைய அல்லது மாட்டினுடைய அல்லது பறவைகளுடைய இரத்தத்தை பூமியில் சிந்தினாதான் ஆண்டவருடைய கோபம் மாறும். ஆகவே தம்பிக்கிட்ட இருக்கிறதுல செழுமையானவைகளை வாங்கிக்க. அதை வாங்கிட்டு 2 பேரும் பொதுவாக சேர்த்து வச்சு பலி செலுத்துங்கப்பான்னு அப்பா சொல்லியிருந்தா அங்கே ஒரு கோலம் நடந்திருக்காரு. அப்பா சொல்லிக் கொடுக்கல, அப்பா பிள்ளைங்களிடத்துல சொல்லிக் கொடுக்கல. பெற்றோர்கள், நான் உங்களிடத்துல சொல்கிற ஒரு காரியம் தான், உங்கள் பிள்ளைகளிடத்துல வருஷ கணக்கில் மாத கணக்கில் பேசாமல் இருக்கிறதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன தவறு செய்தாலும் பெற்றோர்கள் மன்னித்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்காத பொழுது சில சமயத்தில் அவர்கள் செய்த தவறுகள் அவர்களிடத்தில் பேசுறது கூட உங்களுக்கு வருத்தம் கொடுக்கும். ஆனால் அது நீண்ட ஒரு பகையையும் அவர்கள் விழுந்து விழுந்து வீணாவதற்கு ஒரு காரணமாயும் அமைந்து விடுவது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நல்லா உறவு வச்சு பேசணும். பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பல சமயத்தில் எங்கள் வீட்டில் நான் அதிகப்படியாக வெளியில் அழைச்சதா இருக்கும். சில மாதங்கள் கழித்து என் மகன் இடத்துல வந்து சொல்லுவான், எனக்காக நேரத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னோட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, எனக்குள் இருக்கிற தேவைகளுக்காக நீங்கள் என்ன பேசுனீங்க, அல்லது என்னுடைய நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற அன்பை காட்டுறதுக்கு எனக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தீங்க, நீங்கள் எனக்காக ஏன் நேரத்தை கொடுக்கலன்னு கேட்கும் பொழுது என் மனசு இருக்கும். அப்படி கேட்கக்கூடிய ஒரு உறவு பந்தங்களை பெற்றோர்களாகி நீங்களும் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கணும். சில காரியங்களை நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தடை வந்தாலும் உடையும். ஆமென். பாருங்க, உங்கள் பிள்ளைகள்
இன்னைக்கு இஸ்ரேல் சிவாவுடைய மகன், ரெண்டாவது மகன் வர, முதல் மகன் வரல. ஏன் வரல? வேலைக்கா? உட்பாலா? உருப்புமா? பெற்றோர் கேட்கலன்னா நாளைக்கு அந்த பிள்ளை தவறு பொழுது ஆண்டவர்கிட்டையும் கேட்க முடியாது, என்னகிட்டையும் கேட்க முடியாது. ஒரு ஆராதனை கட் பண்ணுற அளவுக்கு ஒரு விளையாட்டு இருக்குன்னா, நேற்றைய தினத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் அவர்கள் பெற்றோர்கள் சந்திக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய பள்ளி தகவல் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் போனேன். போய் பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்படிலாம் நேரத்தை கொடுக்கணும், இப்படிலாம் சூழ்நிலை வச்சுக்கணும். நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், விளையாட்டை விட எனக்கு இது முக்கியம், என் தேவனை ஆராதிப்பது முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளை இங்கே ஆராதனையில் இருக்கணும். நீங்கள் என்ன தான் கொட்டி கொடுத்தாலும், இவன் கவர்மெண்ட் ஜாப் நான் எதிர்பார்க்கல, என் கர்த்தரோடு உறவாடுதல் தான் முக்கியம். நான் தேவனுடைய மனுஷன், என் பிள்ளைகள் என்னோட கூட இருக்கணும், நான் ஆராதிக்கிற நேரத்தில் இருக்கணும். அதுக்கு நான் உத்தரவாதமாக நான் உங்கள் பள்ளியை நான் எதிர்பார்க்கிறேன். அவர்கள் பள்ளியில் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அதை விட நல்ல பாடத்திட்டங்களை கற்றுக் கொடுங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் என் பிள்ளை எங்கே தான் இருக்கணும், நான் ஆராதிக்கிறேன் தேவனோடு இருக்கணும்னு சொல்லுவேன். இல்லையா? அதுக்கு தடையா இந்த பள்ளி இருந்துச்சுன்னா பள்ளியை க்ளோஸ் பண்ணிடுவோமா, நானே ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருவேன்னு என் மனசுக்குள்ளே நடத்திக்கிட்டேன். ஒரு அழகியா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்ல உறவு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பிள்ளைகள் காயனோ ஆபேலோ ஆண்டவரிடத்துல பேசி, ஆண்டவரே உமக்கு என்னப்பா நான் செய்யணும்னு கேட்டிருந்தாங்கன்னாக்க ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாரா? ஆமே, அப்பா கூட சொல்லியிருக்கார். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடியிருக்கார். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் குறித்து ஒரு சாட்சி சொல்றார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறிச்சி ஆண்டவருக்கு தெரியும். தம் பிள்ளைக்கு சொல்லுவான், தம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான். அவன் கர்த்தருடைய கட்டளைனா என்னங்கிறத கற்றுக் கொடுப்பாங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க உங்க பிள்ளைகள் வளரும் பொழுதே ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கொடுக்கணும். ஏசப்பாவை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களையும் சுட்டி காட்டி, இதுக்கு பிறகாவது நீ பள்ளிக்கு போன, கல்லூரிக்கு போன, நீ கடந்து வந்த அந்த விடுதலை உனக்கு போயிடுங்கிறத சுட்டி காட்டணும். அல்லேலூயா, ஆமென். அப்பா என்ன செய்யணும்? ஆதாம் தன் மனைவிக்கும் கற்றுக் கொடுக்கல, தன் பிள்ளைக்கும் கற்றுக் கொடுக்கல. இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, கற்றுக் கொடுத்திருந்தான்னா ஒரு மனம் வந்திருக்கும். ரெண்டாவது, தேவனுக்கு எது பிடிக்குங்கிறது அவனுக்கு ஆதாமுக்கும், அதாவது காயனுக்கும் ஆபேலுக்கும் தெரிஞ்சிருக்கும். மூணாவது, விட்டு கொடுக்கிற தன்மை வந்திருக்கும். நாலாவது, தேவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு அனுபவம் வந்திருக்கும். இந்த 4 காரியங்களும் ஆதாமும் ஏவாளும் பெற்றுக்கொள்ளாததுனால், கற்றுக்கொள்ளாததுனால் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை. நீங்க ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரோட பேசுறவங்களுக்கு தான் என்னுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று 22:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, ஆமென், என் தகப்பனே என்றார். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் ஈசாக்கும் பிரயாணம் பண்ணுகிறார்கள். கழுதை வருகிறது, வேலைக்காரர்களும் வருகிறார்கள். கழுதை மேல் விறகு இருக்கிறது,
அந்த தீச்சட்டி இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் புறப்பட்டு எடுத்துட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே வேலைக்காரன் அங்கேயே நிறுத்திட்டான். அந்த விறகை தூக்கி தான் பிள்ளை தலையில வச்சான். தீச்சட்டியை கையில் எடுத்துக்கிட்டான், கத்தியை கையில் எடுத்துக்கிட்டான். புறப்பட்டு இவர்கள் 2 பேரும் மேலே போகிறார்கள். மோரியா தேசத்து மலைக்கு போகிறார்கள். அவனை எந்த இடத்துல பலி செலுத்தத்துக்கு கொண்டு போனானோ அதே இடத்துல தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய 3 ஆலயங்கள், 2 ஆலயம் கட்டப்பட்ட ஆலயங்கள் அந்த இடம் தான். தாவீது கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போகிறான். போகும்பொழுதே அப்பாவை பார்த்து பேசிக்கிட்டே வர்றான். யார் பேசுகிறா? ஈசாக்கு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அப்பா அப்படின்னா. அவன் அப்பான்னு சொன்ன உடனே இவனுக்கு சொரின்னுச்சு. இந்த சத்தம் இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் கேட்கும். இது பிறகு இது கேட்காது. இவன் அடுத்த வார்த்தை சொல்றான். சொல்லுப்பா. என்ன சொல்றான்? என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்குது. நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு அங்க ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். 8வது வசனம் சொல்லுது. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். இருவரும் புறப்பட்டு கூடி போய் 2 பேரும் ஒரே நோக்கத்தில் போறாங்க. அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட கூட தான் பலியாடு வருது, என்னோட கூட தான் என்ன வருது, பலியாடு வருது. இந்த பலியாடு கேட்குது, அப்பா என்னப்பா நிறைய கேட்டா இருக்குப்பா, தீச்சட்டி இருக்குப்பா, கத்தி இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி இருக்குப்பா. உள்ள அப்படியே ஓட்டைக்கு ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொன்னது உண்மை. என்ன சொன்னாரு? சாராள் இடத்துல நான் கொடுக்க போறதுதான் உன்னுடைய ஒரே குமாரன் ஏகசுதன், உனக்கு நான் கொடுக்க போறேன் பாரு, அவனோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொன்னார் உண்மை. அவனை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அது உண்மை. எல்லாம் உண்மைதான். அதே தேவன் தான் சொன்னாரு, அவனை நான் காட்டுற அந்த மலையில கொண்டு வந்து அவனை பலி செலுத்தன்னு சொன்னாரு, அதுவும் உண்மைதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது நடக்கும் போது அதுவும் உண்மைதான். என் பிள்ளைகளுடைய சத்தம் கொஞ்ச நேரத்தோடு நிற்கவும் போது அதுவும் உண்மைதான். உள்ளம் உடையுது உடையுது உடையுது. பிள்ளைகளுடைய உள்ளம் ஆட்டுக்குட்டி எங்க? அப்பாவுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, எப்படியாவது ஆண்டவர் கேட்டு என் பிள்ளையை கொடுத்துடணும், ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவர் கொடுத்தார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புள்ளை கேட்கிறான். பிள்ளைக்கு என்ன பாருன்னா, ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்த போகிறோம் உண்மை, என்னதான் கொண்டு போறாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு பலி செலுத்தணுமே, ஒரு ஆடு கொடுக்கப்படணுமே. அந்த ஆடு எங்க? இவனுக்குள்ள ஒரு போராட்டம். அப்பாவுக்கு போராட்டம், என் பிள்ளைய கொடுக்க போறேன். பிள்ளைக்கு போராட்டம், ஆட்டுக்குட்டி எங்க? ஆமாம், சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட வரும். ஆனால் இந்த மாதிரி நெருக்கம் வர்றப்ப ஆண்டவரோட நம்ம பேசணும். ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல இது எப்படி ஆண்டவரேன்னு அவன் கேட்கவே இல்லை. ஈசாக்கு ஆட்டுக்குட்டியே இல்லை, எப்படி ஆண்டவரேன்னு அவன் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஆனா 2 பேருடைய உள்ளத்துக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குது. உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கலாம், உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படி இருக்கலாம். தேவனுக்காக, தேவன் கேட்கக்கூடிய காரியங்களுக்காக ஆபிரகாமுக்கு என்ன தோணி இருக்கும்? ஆரம்பத்தில் உண்மையிலே ஆண்டவர் தான் பேசுறாரா இந்த இடத்துல? ஆண்டவர் முன்னாடியே சொன்னார், உண்மைதான், இந்த கானான் தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார், வந்துட்டேன். 25 ஆண்டுகள் அந்த கானான் தேசத்துக்கு வந்த பிறகு நான் குழந்தை இல்லாதவன சுற்றி தெரிஞ்சேன். எனக்கு குழந்தையே இல்லை, குழந்தையும் கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 100 வயசுல ஒரு பிள்ளைய கொடுக்கிறாரு. அவன் வளர்ந்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு அவனை பலி செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் தான் பேசினாரா? அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம். ஆண்டவர் அவனை திடப்படுத்திருப்பாரு. அப்பா, நான் தான்ப்பா பேசுறேன், நான் தான் உனக்கு குழந்தை கொடுத்தேன், ஏகசுதன் சொல்றது உண்மைதான். ஆனால் நீ அவனை என்ன செய்யணும்? எனக்காக நான் காட்டுகிற மலையில பலி செலுத்தணும். அந்த மலை தான், அந்த மலையில தான் கொண்டு வர்றாங்க.
பவுல் வர்றாங்க, 2 பேருக்கு சேர்ந்து வர்றாங்க. நெருக்கம், 2 பேருக்குள்ள நெருக்கம். ஆனால் ஆபிரகாம் திரும்பவும் ஆண்டவரத்தில் பேசினான்னு வசனம் இல்லை. ஆனால் ஈசாக்கு ஆண்டவரத்தில் பேசினான்னு வசனம் இல்லை. அப்பா கிட்ட கேட்குறான். இந்த 2 பேரும் தாய்கிட்டையும் சொல்லலை, மனைவிகிட்டையும் சொல்லலை. இந்த 2 பேர் செஞ்சதும் ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு. ஆனால் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து போய் மலையில் போய் பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை கட்டிட்டு அது மேலே இவங்க கொண்டு போன விறகெல்லாம் அழகாக அடுக்குறாங்க. அடுக்கிட்டு அடுத்தது தான் பிள்ளைய கையை கட்டுறான், காலை கட்டுறான். அப்போ கூட பிள்ளை ஒன்றுமே சொல்லலை. காலை கட்டுறான், ஒன்றுமே சொல்லலை. அவனை தூக்கி பலிபீடத்தில் வைக்கிறான். அப்பா அந்த சமயத்தில் கூட பிள்ளை மறுவார்த்தை பேசலை. அப்போ அவன் உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. ஆபிரகாமுடைய உள்ளம் அட்டக்கிக்கிட்டான். அட்டக்கிக்கிட்டு என்னுடைய தேவன் கோத்தினுடைய விருப்பம் மாத்திரம் தான் எனக்கு எதுவுமே தேவையில்லை. புள்ளியும் கூட தன்னுடைய வாயை அடக்கிக்கிட்டான். நான் 100 வயசுல தான் எங்க அப்பாவுக்கு நான் கிடைச்சேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது உண்மை. 100 வயசுல கிடைச்ச நான் யாரு கொடுத்தாங்களோ அவர் கேட்கிறாரு, பிள்ளைக்கு கொடுக்கட்டும், நான் ஏன் பதில் பேசணும்? கண்ணை மூடிட்டு பேசாம இருந்தான். ஒரு அழகிய சொல்லுங்க. பாத்தர் பாடின ஒரு பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரும்பைக்கின்றேன். உம்மை பிரிந்து
ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உமக்கு நான் எங்க ஆண்டவரே போவேன்? பாருங்க, இந்த 2 பேருடைய சம்பவங்களும் மூணாவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் பாருங்க, தூதனானவர். மனசு உடையுது. சே, நான் சரியான ஒரு ஆளுநன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனக்காகவே முற்றிலும் கொடுக்கக்கூடிய ஆபிரகாம் என்ன நினைக்கிறானோ அதை மாத்திரமே செய்யக்கூடிய ஈசாக்கு. இந்த அன்பு உடையுது. இந்த சம்பவங்கள் ஆண்டவரை உடைக்குது. இந்த சம்பவங்கள் ஆண்டவருடைய மனசை அப்படியே நொறுக்குது. உடனே சொல்றாரு, ஆபிரகாமே, ஒரு தவிப்பு, ஒரு உடைவு. ஆபிரகாமே, ஆபிரகாம், உன் கத்தியை போடாத, உன் கத்தியை போடாத, உன் நேசகுமாரன் மேல கத்தியை போடாத. நான் உன்னுடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பார், பின்னாடி பார், பின்னாடி பார். ஒரு ஆடு சிக்கி இருக்கு, கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆடு. அதே இடத்துல தான் வந்தாங்க. ஆடு இல்லை, இப்ப இருக்கு. அந்த ஆடை பிடிச்சு எனக்காக, உனக்காக எனக்கு பலி செலுத்து. ஒரு அநிலையா சொல்லக்கூடாது. இந்த 2 பேரும் ஆண்டவர் இடத்துல பேசல. ஒருத்தன் மகன் இடத்துல பேசுறான், மகன் அப்பா கிட்ட பேசுறான். இந்த 2 பேருடைய உள்ளம் உடையுது. இதை பார்க்கிறவர் உடைஞ்சு போய் சொல்றாரு, உன் அன்பு எனக்கு ரொம்ப பெருசுப்பா, உன் அன்பு எனக்கு ரொம்ப பெருசுப்பா. நான் அப்படி நரபடி கேட்கிறவன் இல்லை, என் மேல எவ்வளவு நீ அன்பு வச்சிருக்கிறேங்கிறது தான் நான் சக்தி சிந்திச்சு பார்த்தேன். ஆண்டவரிடத்துல பேசணுங்க, அப்படி இல்லைன்னா என் நடக்க பேச வைக்கணுங்க. மூணாவதாக ஆதியாகமம் 22வது அதிகாரம். அது மாத்திரமில்லை, முப்பத்தி 2வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோப்பு என்கிற ஒருவர், ஆபிரகாமுடைய பேரன், ஈசாக்குடைய குமாரன். இந்த யாக்கோப்பு அப்பாவுடைய சொல் கேட்டு மாமன் வீட்டுக்கு போகிறான். மாமன் வீட்டிற்கு போனதற்கு பிறகு அவனுக்கு 4 மனைவிகள் கிடைக்கிறார்கள். 12 ஆண் பிள்ளைகள் உருவாகிறார்கள். ஒரே ஒரு மகள் கிடைக்கிறார். அன்பானவர்களே, சொத்து ஏராளமாக பெருகிடுச்சு. மாமன் வீட்டிலிருந்து பெரும் பணக்காரனாக தன் தந்தை இருந்த இடங்களை நோக்கி கடந்து வருகிறார். யாபோக்குங்கிற ஒரு நதியை தாண்டிட்டு போய் எல்லாரையும் அக்கறைப்படுத்துகிறார். போயிடுப்பா, எல்லா பிள்ளைகளையும் பத்திரத்தோடு பராமரித்து கொண்டு போகிறார். இவன் திரும்பவும் யாக்கோப்பின் அக்கறைக்கு வருகிறார். இந்த யாபோக்கு நதியினுடைய அக்கறைக்கு திரும்ப வருகிறார். வந்து வசனம் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவோம், யாக்கோப்பு விரும்பி தனித்திருந்தார். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடுகிறார். ஆண்டவருக்கும் அவனுக்கும் முதல் முழியரவு ஜெபம் அதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். முழியரவு ஜெபம் என்பது ஆண்டவரோடு போராடி உடைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நம்முடைய சபை உள்ள வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் முழியரவு ஜெபம் தான். போன வாரத்தில் கூட நாங்கள் தேர்தலுள்ள நன்றாக ஜெபித்து வந்தோம். வருகிற 21ஆம் தேதி, அதாவது அடுத்த செவ்வாய்க்கிழமையா, வர செவ்வாய்க்கிழமை இல்லாமல் அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய சபையில் இரவு 1 மணி வரைக்கும் ஜெபம் நடைபெறும். கூடுமான வரைக்கும் இதை அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறோம். ஒரு மாதத்துலேயே தேரழுந்தூர், செப்பனார் கோவில், அதுக்கு இடையில விசுவாசிக்கு யார் வீட்லையாவது விரும்பினா அவங்க வீட்டில் பிரச்சனை இல்லாத பகுதியை பார்த்து அங்கெல்லாம் முடிவு ஜெபத்தை உருவாக்கணும் நான் பிளானிங் பண்ணுறேன். இந்த முடிவு ஜெபத்தினால சத்துருவின் தலையை உடைக்க முடியும். அவனுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், 12 பிள்ளைகளையும் பார்க்குறான், ஒவ்வொரு பிள்ளையாக கரை சேர்க்கிறான். என் அழகு புள்ள, தலை புள்ள, சிமியோன், லேவி, யூதா, அப்பா, என் கடைசி விருப்பமாக
என்னுடைய மனைவி ராகேலுக்கு பிறந்த யோசேப்பு, பென்யமீன், இவர்களை இத்தனை பேரும் கடந்து போகிறார்கள். இவர்கள் இத்தனை பேரும் கடந்து போயிட்டாங்க. பெருமூச்சோட, ஐயோ ஆண்டவரே, நான் திருட்டளவாய் என் தாய் சொல் கேட்டு என் சகோதரனுடைய அந்த சுதந்திர விதத்தை திருட்டளவாய் நான் களவாடி விட்டேன். அது நிமித்தம் என் குடும்பத்தில் குழப்பம், அது நிமித்தம் என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சோர்வு. அவன் அந்த ஏசா அங்க வீட்டிலிருந்து ஆட்களை அழைத்து கொண்டு வந்து என்னை கொள்ளுவதற்கு வருகிறான். என்ன கொண்டு போட்டால் கூட பரவாயில்ல, என்னை வாழ்ந்துட்டேன். 4 மனைவி, 12 பிள்ளைகள், ஒரு மகன். ஆனால் வாழ வேண்டிய வயசில் இருக்கிற என் 12 பிள்ளைகள் செத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு ஒரே ஒன்று தான் தெரிஞ்சிச்சு. அவனுக்கு ஒன்று தெரியும், பாவம் தன்னை தொடர்ந்து பிடிக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் வீட்டு வாசப்படியிலே படுத்து கிடக்குமா. நான் தாண்டும் பொழுதுதான் அந்த பாவத்தை தான் நான் தாண்டுவேன். தவறு செய்கிற ஒருவனுடைய உணர்வுகள், மீறுதல்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கா? வாசப்படியிலே கிடக்குது. வெளியில போயிருக்கணும்னு நினைக்காத. நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுனால நான் செய்த தவறு மன்னிக்கப்பட்டு விட நினைக்காத. உடைஞ்சு அழுது நீ ஜெபிக்கும் பொழுது வாசல்ல கிடைக்கிற பாவம் அழியும். ஆனால் நீ பல சமயத்தில் அலட்சியமா விடுற. ஆண்டவர் பார்த்துப்பார், ஆண்டவர் பார்த்துப்பார். எப்படி பார்ப்பார்? நீ உடைஞ்சு அழுறன்னா அவர் பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய மனுஷன் பாடுறாருல, கண்ணோக்கி பாருங்க ஐயா, என் பாவ சுமைகளை நீக்கும் ஐயா. அந்த உணர்வு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ ஆண்டவருடைய முகத்தை நீ என்ன செய்ய முடியும்? பார்க்கல. வாசப்படியிலேயே இருக்கிற அந்த பாவத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு பயம் உண்டு. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் சொல்லுவேன், நான் செய்த தவறுகள் அல்லது செய்கிற தவறுகள் என் பிள்ளைய தொடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் செய்கிற தப்புலாம் உங்கள் பிள்ளைய தான் தொடும். அது தெரியுமா உங்களுக்கு? அப்போனா நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லணும். என் வாழ்க்கையில் வருகிற அந்த பாவம் நீக்கப்படணும் ஆண்டவரே. வாசப்படியிலேயே பாவம் படுத்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அது மாறணும் ஆண்டவரே. என்னை பாரும் ஆண்டவரே நம்ம சொல்லணும். அல்லேலூயா. உடைஞ்சு அழுது அந்த பாவங்களை அழிக்கும்படி கர்த்தரிடத்தில் பேசி பழகணும் ஐயா. அல்லேலூயா. அருமையான ஒரு பாடல், கண்ணோக்கி பாரும் ஐயா, என் பாவ கரைகளை கழுவும் ஐயா. கண்ணோக்கி பாரும் ஐயா, கண்ணோக்கி பாரும் ஐயா, என் கரைகளை கழுவும் ஐயா. ஐயா கண்ணோக்கி பாரும் ஐயா. கண்ணோக்கி பாரும் ஐயா, என் பாவ கரைகளை கழுவும் ஐயா. ஐயா கண்ணோக்கி பாரும் ஐயா.
பாரும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் மீறுதல் இருக்கு, மன்னி ஆண்டவரே சொல்லணும். அந்த மன்னிப்பு கேட்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியின் படிகளை தொடக்கூடியதாக இருக்கும். ஓசியாவின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 12வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பிற்பகுதியில தன் பலத்தினாலே தேவனோடு அவன் போராடினான். யாக்கோபு என்ன செஞ்சான? முதல் காரியம், தன் பலத்தினால போராடினான். 4வது வசனம், அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அடுத்தது 3வது பாயிண்ட், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரிடத்துல நீங்க என்ன பேசுறீங்க? நல்லா பேசுற அனுபவம் இருந்துச்சுன்னா வீட்டில் குடும்பத்தில் தவறுகள் வராது. ஆண்டவரோடு பேசுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது. நல்லா பேசுறவன் சாந்தமா மாறிடுவான். ஆமென். நீ ஆண்டவரிடத்துல அழுது ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கணும். தன்னுடைய முழு பலத்தோட முழு இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கணும். அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுதுதான், ஆண்டவரிடத்துல பேசும் பொழுதுதான் உனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒரு அழியை சொல்லுங்க பார்ப்போம். உலகம் திரண்டு வந்து நின்னால் உன்னை அசைக்க கூட முடியாது. ஊழியக்காரங்க நிறைய வயது முதிர்ந்த மூத்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரர் இடத்துல சொன்னாரு, ஐயா உங்கள்கிட்ட இருக்கிற மன வலிமை ரொம்ப பெருசியான. நான் சொன்ன மன வலிமை இல்லை, விசுவாசம், என் தேவனோடு கூடின ஐக்கியம், என் தேவனிடத்தில் கொண்டு இருக்கிற நம்பிக்கை. உலகமே சாஞ்சு போனாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். ஆமென். இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீர்கள், என்னை நல்லவனாக்கி அருகில் வைத்துக் கொண்டீர்கள். இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீர்கள், என்னை நல்லவனாக்கி அருகில் வைத்துக் கொண்டீர்கள். உள்ளமெல்லாம் புதுமையா உங்கள் நன்மை நினைக்கிறேன், உள்ளமெல்லாம் புதுமையா உங்கள் நன்மை நினைக்கிறேன். கண்ணாடி கண்டு இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீர்கள், என்னை நல்லவனாக்கி அருகில் வைத்துக் கொண்டீர்கள். பூச்சியா நீங்கள் நானும் நமக்கு அந்த மன வலிமையும் வெற்றியையும் கொடுத்தது எதனால தெரியுமா? அந்த பகுதியில் கோத்திரத்திற்கு ஒருவனாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதனால தான் நான் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறேன், அதனால தான் நான் உன்னை எடுத்து நிறுத்துகிறேன், அதனால தான் என்னுடைய பலன் உனக்குள்ள வந்து பரிபூர்ண பலத்தோடு நிலை நிறுத்தியிருக்கிறேன். தேவனத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நாம் வெற்றி பெறுவோம். மனைவியிடத்தில் எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் விட்டுக் கொடுப்போம், அவர்களும் விட்டுக் கொடுப்பார்கள். நாம் இருவரும் நம் பிள்ளைகளிடத்தில் எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நாம 3 பேர் சேர்ந்து தேவனிடத்துல பேசினால் பிரச்சனையே இருக்காது. ஒரு அலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 37-36 5வது பாயிண்ட் வாசிங்கன்னா, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோன் என்னும் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். ஒரு சம்பவம். யாக்கோப்புடைய 11வது புள்ள யோசேப்பு. இந்த யோசேப்பு அழகு நிறைந்தவன், பொறுமை நிறைந்தவன், கனிகளால் சூழப்பட்டவன், பொறுமை, அன்பு, பாக்கியம் 9 கனிகளால் நிரப்பப்பட்டவன். அப்படிப்பட்ட யோசேப்பு சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். எனக்கு அன்பார்களே, ஆதியாகமம் 39:2 படிச்சீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியை சுத்தியுள்ளவனானான்.
அந்த யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவங்க அப்பாவால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். என்னால என் மகளுக்கு ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும். உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதுக்கு மிஞ்சி பாதுகாப்பு கொடுக்கிறது யாரால இருக்க முடியும்? ஆண்டவரை தவிர வேற யாருமே இருக்க முடியும். ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை தவிர யாரும் பாதுகாக்க முடியாது. உன் வாழ்க்கையை பாதுகாப்பது கர்த்தர் ஒருவரை தவிர வேற யாரும் முடியாது. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். யோசேப்பு அடிமையை வித்துட்டாங்க. ஆனா அவன் எந்த இடத்துல அடிமையா போய் சேர்ந்தாலும் அந்த இடத்துல யார் இருந்தா? அவனோடு கர்த்தர் இருந்தார். காரிய சித்தி உள்ளவனாக அவன் மாறினான். 5வது வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவன் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டவன், போராட்டத்துக்கு மத்தியில் யார் வீட்லேயோ ஒரு அடிமையா இருக்கிற கவலையே வேணாம். கர்த்தர் உன்னோட இருந்தா அந்த வீட்டில் உள்ளவனுக்கு தெரியும் நீ தேவனுடைய மகன் என்று. ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அதிலே பார்த்தீங்கன்னா 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவனுக்கு கிருபை வைத்தது நிமித்தம் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு அலையை சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அவன் யாரோட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான், யாரும் பேசுறதுக்கு இல்லை. சிறையில் தனியாலாம் கிடந்திருப்பான். அவங்க அப்பா அவனுக்கு எவ்வளவு அழகான பொருள்களை, நல்ல பல வர்ண அங்கிகளை ஒதுக்கி வைத்தார். விலையுந்த அணிகலன்களை கொடுத்தார். நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். 12 பிள்ளைகளை அதிகமாக நேசித்தது இந்த யோசேப்பு தான். நீங்களும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட்டது போல நீங்கள் இப்போ நினைக்கலாம். உங்கள் பெற்றோர்களால் நீங்கள் கைவிடப்பட்டதை போல உணரலாம். சுற்றத்தாரால் நீங்கள் நெருக்கப்பட்டதை போல நீங்கள் இப்பொழுது உணரலாம். ஆனால் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உன்னோட இருந்தாருன்னா நீ மகிமையாக இருப்ப. ஒரு ஆசீர்வாதத்தில் இருப்ப. ஒரு அழிவியை சொல்லுங்க பார்ப்போம். நீ தேவனோடு கூடினவளாக இருக்கும் பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராகவே இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அழிவியை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன உண்டா? திட நம்பிக்கை உண்டு. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். என்ன மகிமையான சாட்சி. 2 சொப்பனத்தை கண்டேன். ஒரு செழுமையான 7 கதிர்களை பார்க்கிறேன். அடுத்தது சொங்கி போன பதர்களான 7 கதிர்கள் உடைக்கிறது. பதர்களான 7 கதிர்களும் செழுமையான 7 கதிர்களை மென்று விட்டது. ஒரு ஆற்றிலிருந்து 7 விதமான செழுமையான பசுக்கள் வருகிறது. 7 விதமான வத்தல் தொகையுமான ஒரு பசுகள் புறப்பட்டு வந்து செழுமையான அந்த பசுவை தின்று விட்டது. சொப்பனம் இதுதான். இதுல அர்த்தம் என்னன்னு தெரியல. யோசேப்பு ஒருத்தர் தான் சொன்னான், 7 பயங்கரமான ஆசீர்வாதமான செழுமையான பயங்கரமான 7 ஆண்டுகள் நம்முடைய உலகம் முழுவதும் வரப்போகிறது. அந்நாட்களிலே அந்த 7 வருஷத்துல விளைஞ்ச விளைச்சலை போல என்னைக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டில் 100 படி நல்லா இருக்குது, அது 10 மூட்டை விளையும்னா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 மூட்டை விளையும். 7 வருஷம் அதான் நடக்க போகுது. சரி, அடுத்து 7 விதமான தொத்தலான கதிர்கள், தொத்தலான பசுக்கள் வருகிறது. இதை காட்டுகிறது என்றால் 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரப்போகிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? 7 வருஷம் செழுமையான ஆசீர்வாதமான வருஷம் வருகிறது அல்லவா? ஆமா. அதுல உள்ளவைகள் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு தேவை, மீதி எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கணும். சரி, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வந்தாலும் நம்ம உலகத்துக்கே பணி நடக்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஞானம் பெற்ற யோசேப்பு சொல்லுகிறார்,
அப்பதான் அந்த பார்வன் சொல்றான் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு உண்டு? நீதாயா அந்த அதிகாரி, நான் பார்வன், எனக்கு இணையா நீ இருப்ப. சீட்டில் மட்டும் தான் நான் உட்காந்துருப்பேன், அதிகாரம் முழுசும் உன் கையில நான் கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ, நீ தான் இனிமே. கிட்டத்தட்ட எழுதப்படாத சாசனமாக 14 வருஷம், 14 வருஷம், அதுக்கு மிஞ்சி அவன் இருந்திருக்க கூடும். அவன் உயிரோடு இருக்கிற வரையில அவன் இருந்திருக்க கூடும். அவன் எகிப்தின் அதிபதியை போல மாறினான். எங்க எப்படிப்பட்டவன்? 14 வருஷம் சிறையில் இருந்தான். யார் அவன் ஆயுசுல அதிகப்படிய சிறையில் இருந்தான். அந்த 14 வருஷத்தினுடைய கணக்கை வச்சு ஆண்டவர் அவனுக்கு ராஜாதி ராஜாவாக அவனை மகுடம் சூட்டினான். உன் வாழ்க்கையில கூட தோல்விகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், அடிமையாக எண்ணப்படலாம், சுற்றத்தார் உன்னை வெறுக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, என் தேவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. அந்த கணக்கின்படி நீ ஆசீர்வாதத்தை பார்க்க போற வருஷங்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஒரு அழிலையா சொல்லுங்க, கரங்களை தட்டி ஒரு அழிலையா சொல்லுங்க. பக்கத்தில் இருந்த கையை பிடிச்சு ஒன்னு ஆசீர்வதிக்க வேண்டிய வருஷம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 6வது காரியம், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா. இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் 11 பேரும் ஆண்டவரிடத்தில் பேசுனதில்லை. அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க, மனைவிட்ட பேசியிருப்பாங்க, பிள்ளைகிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு 14 வருஷம் ஜெயிலில் இருந்து ஆண்டவரோட மற்றவங்க தான் பேசினான். இதுதான் நீ கற்றுக் கொடுக்கணும். நீ நெருக்கப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, போராடுகிற காலமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு மாத்திரம் நீ பேச பழகி திரும்பவும் 14 வருஷத்தை ஆசீர்வாதமான வருஷமாக மாற்றுவான். ஆமென். யாத்திராகமம் 3:10 வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா என்றார். மோசேயை கூப்பிடுறார். மோசேயை பார்த்து, வாப்பா, என் ஜனங்களை அழைக்கணும், நீ வா. எத்தனை வருஷத்துல கூப்பிடுறாரு? மோசேக்கு அப்ப 20 வயசு இருக்குமா, 15 வயசு இருக்குமா? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டாரு? நல்லா கையை, எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம். 80. சரியான பதில் 80 தான். ஃபர்ஸ்ட் 40 வருஷம் அரியணையில் இருந்தான், அதை இளவரசனாக இருந்தான். அடுத்த 40 வருஷம் மீதியானுடைய மருமகனாக இருந்தான். 80 வயசு, முதிர் வயது, தடிகளை ஊன்ற வயசு. ஆனால் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 35 வயசுலேயே ஆள் இப்படி போயிடலாம். என்ன தப்பி, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க? ஒரு ஊழியக்கார தப்பி எனக்கு நல்லா தெரியும், பந்தனது. அவர் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பார், 40 வயசு கூட இருக்கார். என்ன தம்பி ஒரு மாதிரியாக இருக்கீங்க? அண்ணே சக்கரண்ணே, அண்ணே ப்ரெஷர். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ரெஷர், பிறந்த பிள்ளைகளுக்கு ப்ரெஷர், சக்கரை. ஆனால் மோசே 80 வயசு வரைக்கும் திட்ட நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் ஒன்று, முதல் 40 வருஷம் ராஜ வாழ்க்கை. கடைசியில் தான் அவனுக்கு தெரியும், நான் எபிரேயரில் ஒருத்தன், நான் சுவிகார பிள்ளை என்று தெரியுது. உடைந்து திரும்ப வருகிறான். மீதியானுடைய ஊரில் போய் ஆச்சாரியனான ஏத்ரோ என்கிற அந்த ஆசாரியனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறான். 40 வருடம் ஆடு மேய்க்கிறான். எபிரேயருடைய தொழில் செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் கர்த்தர் பேசுகிறான். அவன் 40 வயது, ஃபர்ஸ்ட் 40 முடிஞ்சு போச்சு, அடுத்த 40 வந்துருச்சு, முடிய போகுது. 80வது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் எண்ணிக்கை இல்லாமல் அவங்க மாமனார் சொல்றாரு, எப்பா ஊர்காரங்க சொல்றாங்க, நீ எல்லா மலைக்கும் ஆடு மேய்க்க போயிட்டு வா, ஆனால் அந்த ஓரேப்புங்கிற மலை இருக்கு பாரு, அந்த மலைக்கு பக்கம் போயிடாது. ஏன்? அங்கே ஒரு அமானுஷமான சக்தி இருக்குப்பா, அது பிடிச்சதுன்னா மனுஷன் அவுட்டு. அது என்ன சக்தி? 40 வருஷம் அங்கே அடிமையாக கிடந்தேன்,
இங்கே 40 வருஷம் அடிமையாக தான் கிடக்குறேன், என் ஜனங்கள்லாம் அங்கே அடிமையாக கிடக்குறாங்க. செத்தாலும் ஒன்று, வாழ்ந்தாலும் ஒன்று, என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போமே. நேராக தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு எங்கே போகிறான்? அந்த தேவ பர்வதமாகிய ஓரேப் என்கிற பர்வதத்தினுடைய பின்பக்கம் போகிறான். பின்பக்கம் போய் அந்த மலை அடிவாரத்தில் ஆடுகளை விட்டுவிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முள் செடி இருக்குது. அந்த முள் செடி பற்றி எரியுது. செடி எரியுது. மலையில வந்து செடி எரியுது சகஜம், பச்சை செடி கூட எரியும். சரி, செடி எரியுது. செடி எரிஞ்சா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும்? அப்படியே மேல இருந்து அந்த இலை கருகி கருகி அப்படியே சாம்பலை உதிரும். அப்படியே அந்த மரத்தினுடைய அந்த ஹைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உள்ள எழுந்துச்சுன்னா அந்த இடத்துல மரமே இருக்காது. ஆனால் அங்கே எல்லாம் அப்படி இல்லை. மழை எரியுது, அந்த செடி முச்செடி எரியுது, தீர்ந்து போகல. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. நான் கிட்ட போய் பார்ப்பேன். அப்பதான் சொல்றேன், மோசே மோசே, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி மோசே உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா வாப்பா, உன்னை பார்வோன்ட்டு அனுப்புவேன், வா. என்னது? யாத்திராகமம் 3ல் 11வது வசனம் சொல்லுது. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இல்லை, நீங்க படிக்க வேணாம், படிச்சீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நான் எம்மாத்திரம். ஆண்டவர்கிட்ட பேசுறான். மோசே பேசுறதுனால அவனுக்கு தெளிவு வருகிறது. நீ பேசாதனால தான் உனக்கு தெளிவே கிடைக்கல. நீ ஆண்டவரிடத்துல பேசாதனால தான் உன் வாழ்க்கை குழம்பி போய் கிடக்கு. உன் வாழ்க்கை கசப்பா போயிருக்கு. உன் வாழ்க்கை ஒண்ணுமே புரியலை. ஏன் எனக்கு இது நடந்துச்சு? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வாழ்க்கையில் வந்துச்சு? என்ன காரணம்? ஒன்றும் புரியலை. ஏன்? நீ ஆண்டவரிடத்துல பேசியிருந்தீங்கன்னா, பழகிருந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீ பதிலுக்கு பேசலாம். மோசே சொல்றான், நான் எம்மாத்திரம். 12வது வசனம் சொல்லுது, நான் உன்னோட இருப்பேன். அவர் சொல்றார், மோசே வாப்பா, நான் உன்னோட இருப்பேன்ப்பா. 13வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமம் என்ன நான் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 14வது வசனம் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினான்னு போய் சொல்லுப்பா. 4வது அதிகாரம் 1வது வசனம், உனக்கு கர்த்தர் உனக்கு தரிசனமாக இல்லை என்று சொல்லுவார்கள். 2வது 4-5 வசனத்தில் வாசிங்கன்னா, இதுதான் உனக்கு அடையாளம்னு ஒரு கழியை தூக்கி போடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, 10வது வசனத்தில் 3வது காரியம் அவன் சொல்றான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். 12வது வசனத்தினுடைய இதில் 4வது காரியமா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன். இப்படி ஒருவருக்கொருவர் மாற்றி பேசுகிறார்கள். ஒரு முடிவு வருகிறது. நீ பேசலைன்னா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. தேவனிடத்துல பேசாதவனிடத்துல குழப்பம் இருக்கும். தேவனிடத்துல பேசுகிறவனுக்கு தெளிவு இருக்கும். அசைய மாட்டான். மழையே சாய்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? நான் என் தேவனோடு பேசுகிறேன், என் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறேன். நீங்களும் தேவனோடு பேசுகிற அனுபவம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தரும் வரவே முடியாது. அல்லேலூயா. இவன் போய் சொல்றான். 31வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். வாசிக்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு தான் இங்கே இவனை ரெடி பண்றார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்ற கருத்து என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க தேவனிடத்துல பேசாதனால தான் நிறைய பிரச்சனை. பேசுனீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். உங்களுக்காக நான் பேச முடியாது. ஏன் நான் ஊமையா இருந்தா உங்களுக்கான, ஆனா ஊமையாய் இருந்தாலும் பேச முடியும். ஊமையாய் இருந்தாலும் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். ஊமையாய் இருந்தாலும் தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும். ஊமையாய் இருந்தாலும்
தேவனுடைய கிருபைகளை புரிந்து கொள்ள முடியும் என கண்டார்களே. நீங்க ஊமையா இருந்தாங்க, உங்களோட கட்ட பேசுவோம். ஆமென், அல்லேலூயா. கடைசியா பாருங்க, ஒரே ஒரு காரியம். இது எல்லாம் யாரோ ஒருவர் தான் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் சரியா வராதுப்பா, நேரடியாக இறங்கிடுறேன். மத்திய அந்த 5வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்க. 5:3. ஆவியில் ஆண்டவரே பேசுகிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 29வது வசனத்தில் சொல்றார், நான் சாந்தமும் மனம் தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அங்கங்கே அற்புதம் செஞ்சது கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், ஆனால் அவர் பேசினது நிறைய இருக்குது. மத்திய சுவிசேஷத்தில் மலை பிரசங்கன்னு அந்த 5வது அதிகாரத்திலிருந்து படிச்சிங்கன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த சரித்திரத்தாலும் எழுத முடியாத வார்த்தைகள். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், என்றைக்கோ அவர் பேசினார் அல்லவா, எப்போவோ 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பேசினார். அந்த வார்த்தைகள் அழிந்து போகவில்லையா, எந்த இடத்துல பேசினாரோ அந்த வார்த்தைகள் அங்கங்கே உலாவுகிறதா. அப்படி முன்னால பேசப்பட்ட அந்த வார்த்தைகளுடைய சத்தங்களை எடுப்பதற்கு இன்னைக்கு விஞ்ஞானிகள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா நடக்குமா நடக்காதா? அது இப்படி வந்துருச்சுன்னா அந்த சத்தத்துக்கு மகிமை அதிகம். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு பேசுனீங்கன்னா நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க. ஆண்டவரோடு பேசுகிறவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஆண்டவரோடு பேசுகிறவர்களுக்கு எந்த நிலைமையிலையும் வெற்றி மாத்திரம்தான் கிடைக்கும். அந்த ஆண்டவர் எதுக்காக பூமிக்கு வந்தார்? நம்மோட பேசுறதுக்காக. எபிரேயர் 2:14 பிற்பகுதி சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாராம். இது கிரேக்கத்தில் எப்படி எழுதியிருக்குதான், எவன் மூலமாக மரணம் ஆளுகை செயல்பட்டதோ அந்த பிசாசானவனை பயனற்றவனாகவும் சக்தியற்றவனாகவும் ஆக்கவே இயேசு பூமிக்கு வந்தார் அப்படின்னு வசனம் இருக்கான். அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை கொண்டு தான் பிசாசை நம்ம அழிக்க முடியும். தேவன் இடத்தில் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை கொண்டு தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ இந்த அதிகாரங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை எங்கே இருக்குது? ஒன்று சுற்றியே இருக்குது. அந்த வார்த்தை எடுத்து நீ பேசுனீன்னா நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவ. ஒருத்தர் ஒன்று ஜெயிக்க விட முடியாது, ஒருத்தர் ஒன்றை அடிமைப்படுத்த முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். இருந்த இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க, ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அந்த அதிகாரங்கள் பலிக்கட்டும், இந்த அதிகாரங்கள் வரட்டும். ஆண்டவரே, உண்மை போல உங்களுடைய அன்பிலே பிறந்த ஒரு தேவன் யாரும் இல்லைப்பா. உங்களுடைய அன்பை நான் நினைக்கிறேன், உங்களுடைய கிருபையை நான் நினைக்கிறேன். அவர் உன்னோடு கூட உலாவுகிற தேவன், உன்னை நேசிக்கிற ஒரு தேவன்.
பரிந்து இயேசுவே என் இதயத்தில் நான் நம் வாழ்க்கையில் தாரோடும் சிந்தையுள்ளம். இயேசுவே என் இதயத்தில் ராஜா. இயேசு உன் வாழ்க்கையின் விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார்.